ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க பண்ணிருக்க வேலை. இவ்வளவு கீழ்த்தரமா போவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. சார் பழைய வில்ல மாதிரி டயலாக் அடிச்சீங்க, பின்ன வாய் அடிச்சு போச்சா? இப்ப பேசுங்க சார், பேசுங்க. சீதா நான் வேணாங்க, நீங்க எதுவும் பேச வேணாம். எப்படி இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? உங்களை நம்பி என் மாமாவை நான் தப்பா நினைச்சிட்டேன். இல்ல சீதா, நான் சொல்றத கொஞ்சம் வேணாங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். எதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணீங்க? அப்படி என்ன இவர் உங்களுக்கு கொடுமை பண்ணிட்டாரு? சொல்ல போனா நீங்க தான் இவருக்கு நிறைய இடத்துல தொல்லை கொடுத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அது எதையுமே அவர் சொல்லி காட்டுனது கிடையாது. அத மனசுல வச்சுக்கிட்டு உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சது கிடையாது. நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? சீதா சீதா ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. என்ன சொல்லுவீங்க நீங்க? அதான் உங்க வாயால உண்மையை சொல்லிட்டீங்களே. எங்க மாமா மேல பழி போட்டது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். இப்படி மனசுல வச்சு பழி திக்கிறாள்னு கொஞ்சம் கூட நினைக்கல. இப்ப என் அக்கா முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சீதாவும் விரும்பினாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா என் புருஷனோட மரியாதைக்கு ஏதாவது பங்கம் வந்தா நான் பாத்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா உங்க மனசுல இன்னும் இவ்ளோ வன்மம் இருக்குல்ல. அவர் மேல இருக்கிற கோவத்துல எதுக்கு ஏன் தங்கச்சி ஏமாத்துறீங்க? அவ உங்களை நம்பி வந்திருக்க. அவ கிட்ட கூட இப்படி பொய்யா நடிச்சிருக்கீங்க. அருணுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் போயிருக்கும்னு தாங்க நான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ பொய்யா இருக்காரு. விடு மீனா, அது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனா சீதாவை இப்போ வரைக்கும் நல்லா தானே பாத்துக்கிறாரு. நமக்கு அதான முக்கியம். என்ன மீனா? உங்களுக்கு என் மேல கோவமே வரல மாமா. ஏன்னா ஏன்டா உன் மேல கோவம் வரப்போகுது? இங்க பாரு, நான் உன்னை மீனாவோட தங்கச்சியா பாக்கல. எனக்கும் நீ தங்கச்சி தான். உன் மேல வேற யாராவது அன்பா இருந்தா அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுவே எனக்கு பயமா இருக்கு சீதா. முத்துவும் உங்க அக்கா மீனாவும் உன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு சீதா. ப்ளீஸ்ங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. நீங்க தொழில ரொம்ப நேர்மையா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். உங்ககிட்ட எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அதே மாதிரி லைஃப்லயும் நீங்க நேர்மையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா சீதா, என்ன மன்னிச்சிரு முத்து. இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட. உன்னை விட மாட்டேன்டா. நிரந்தரமா சீதா குடும்பத்துக்கிட்ட இருந்து உன்னை நான் பிரிச்சு